கையில மருதாணி நல்லா செக்க செவேர்ன்னு நல்லா செவக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சூப்பரான ஐடியா உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். செம்மையா செவக்குங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் கோல்டு அதாவது கூலிங்கான பாடிங்கிறதுனால, நான் ரொம்ப நேரம் எப்பவுமே வைக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துருவேன். இதில கிராம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் மருதாணி இலை இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புளி, அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் சீனி இது எல்லாத்தையும் வச்சு அரைக்கும்போது அப்படியே செக்க செவேர்னு செவக்குங்க அந்த கை. அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கப்புறம் நான் அம்மியில் அம்மியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து கையில் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக செவக்குங்க. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக கையில் செவக்கும். நீங்கள் எதிர்பார்க்காததை விட ரொம்ப நேரம் வச்சுருந்தா நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமே எனக்கு டக்குன்னு ரொம்ப பாடி ரொம்ப கூலிங் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா அது காயிற வரையும் வச்சுருந்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக செவந்திருக்கும். இதில் லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதோட இந்த அம்மியில் அரைக்கும்போது இதை விட ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஜிம்மில் கூட போய் பண்ணால் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குமான்னு தெரியாது. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அம்மியில் அரைக்கும்போது நமக்கு உடம்பு பாடி ஃபிட்டாக. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நவுத்தி போட்டு இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இது 3 இப்படி ரவுண்டாக சுற்றுவாங்க. நல்லா அரைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வரும் இந்த அம்மி. நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் இழுக்கிறது. நமக்கு அவ்வளோவா அரைக்க தெரியாது. இந்த அளவுக்கு தான் அரைக்க தெரியும். அப்படியே சுற்றும். நல்லா அரைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த அப்படியே கோழி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றும். நம்ம ஒரே டைரெக்ஷனில் இழுக்கிறது. இது நல்லா இதை மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி அரைக்கும்போது நல்லா சீக்கிரம் மஞ்சிருங்க. நம்ம இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு கைக்கு போடக்கூடிய மருதாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அம்மி அந்த மாதிரி நிமித்திட்டு கோழி அந்த மாதிரி நிமித்திட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வலித்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டு எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பால் மாதிரி உருண்டி இதை மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மருதாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஒரு ரவுண்டு பால் மாதிரி ரெடி பண்ணி சென்டரில் வச்சிடலாம். சுற்றி சின்ன சின்ன டாட் இந்த மாதிரி வச்சிடலாம். மருதாணி யாருக்கெல்லாம் போட பிடிக்கும்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப போட பிடிக்கும். பட் என் பாடி தான் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் எப்போவாது தான் வைக்கிறது. இந்த மாதிரி உருண்டை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு கையில் சுற்றி கொப்பி போட்டு விட்டாச்சு விரலில். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி உங்கள் மருதாணியை வைங்க. நல்லா செவேர்னு செவக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொஞ்சம் தான் காய வச்சேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் வச்சுருந்தேன். இது பாருங்கள், காயாதது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கே எப்படி செவந்திருக்கு பாருங்கள். சும்மா சூப்பராக பளபளன்னு. இன்னும் நீங்கள் நல்லா அது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் கை செவந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.